ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீனிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து ஆடிப்பாடி மகிழ்வோமா அப்படிங்கிற பாடலை தான் பாட போகிறோம். பாடலாமா குட்டீஸ்? பாட ரெடியாக இருக்கீங்களா? பாடலாம். அத்திப்பழத்தேன் எடுப்போம் மாலை மர விழுதாவோ, அத்திப்பழத்தேன் எடுப்போம் மாலை மர விழுதாவோ, இசையோடு பள்ளி செல்வோம் ஈகையோடு நட்பு செய்வோம், இசையோடு பள்ளி செல்வோம் ஈகையோடு நட்பு செய்வோம், உவகையாய் சுற்றிடுவோம் ஊர் முழுவதும் சுற்றிடுவோம், உவகையாய் சுற்றிடுவோம் ஊர் முழுதும் சுற்றிடுவோம், அத்திப்பழத்தேன் எடுப்போம் மாலை மர விழுதாவோம், எல்லோரும் சேர்ந்திடுவோம் ஏட்டினிலே பாட்டு செய்வோம், எல்லோரும் சேர்ந்திடுவோம் ஏட்டினிலே பாட்டு செய்வோம், ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், ஓடம்பிட்டு கழித்திடுவோம், ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம் ஓடம்பிட்டு கழித்திடுவோம், அத்திப்பழத்தேன் எடுப்போம் மாலை மர விழுதாவோ, அத்திப்பழத்தேன் எடுப்போம் மாலை மர விழுதாவோ, அவை மொழி கற்றிடுவோம் எக்காய் உறுதி செய்வோம், அவை மொழி கற்றிடுவோம் எக்காய் உறுதி செய்வோம், அத்திப்பழத்தேன் எடுப்போம் மாலை மர விழுதாவோ, அத்திப்பழத்தேன் எடுப்போம் மாலை மர விழுதாவோ. அவ்வளோதான் குட்டீஸ், பாடல் பாடியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து உன்னை அறிந்து கொள் பகுதியிலேருந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எனது நாடு, அதாவது உங்களுடைய நாடு எது? இந்தியா தானே, இந்தியான்னு எழுதிக்கோங்க. எனது நாடு இந்தியா. எனது மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது மாநிலத்தில் வந்து நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னு எழுதிக்கோங்க. எனது மாநிலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. எனது மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை வந்து அந்த பக்கத்தில் ஃபில் பண்ணிடுங்க. எனது ஊர் அப்படின்னா உங்களுடைய ஊர் எதுவோ அந்த ஊரை ஃபில் பண்ணிடுங்க. எனது மொழி அப்படின்னா நீங்கள் தமிழ்னா தமிழ் எழுதுங்க, கன்னடம்னா கன்னடம் எழுதுங்க. அந்த மாதிரி மாறி மாறி எழுதிக்கோங்க. எனது பள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பள்ளியில் படிக்கிறீங்களோ அந்த பள்ளியோட பேரை எழுதிருங்க. எனது வகுப்பு, நீங்கள் 3ஆம் வகுப்பு படிக்கிறீங்கன்னா 3ஆம் வகுப்புன்னு எழுதிருங்க. என் ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர் யாரோ அவங்களுடைய பேரை எழுதிருங்க. என் நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் யாரோ அவங்க பேரை எழுதிருங்க. வீட்டில் எனக்கு பிடித்தவை அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் என்னென்ன பிடிக்குமோ அதை எழுதிருங்க. பள்ளியில் எனக்கு பிடித்தவை அப்படின்னா உங்கள் பள்ளியில் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையும் எழுதிருங்க. எனது திறமைகள் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்குது, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வரைகிறது பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து விளையாட்டில் திறமைகள் இருக்கும். இந்த மாதிரி எந்த திறமைகள் இருக்கோ அதை போட்டுருங்க. என் பெற்றோர் அப்படின்னா உங்களுடைய பெற்றோர் பெயர், அதாவது தாய் தகப்பன் இருவருடைய பெயரையும் எழுதிருங்க. பெற்றோர் அலைபேசி எண், உங்கள் அம்மா அப்பாவுடைய ஃபோன் நம்பரை எழுதிருங்க. அவ்வளோதான் குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இத்துடன் அதாவது நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.